காரில் வெளியூர்லாம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றப்போ ஒரு கிராமத்து வழியாக அப்படியே காரில் வந்தோம். வர்றப்போ வந்து அப்படியே நைட் ஆகி போச்சு. சிறுவலூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஜூஸ் கடை. ஏன்னா வழியில் வந்து ஹோட்டலில் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டு வந்ததுனால ஏதோ ஜூஸ் சாப்பிடணும்னு தோணுச்சு. அந்த கடையில் விசாரிக்கிறப்ப நிறையா ஜூஸ் வகைகள் சொன்னாங்க. நன்னாரி சோடான்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக போட்டு தரேன்னாங்க. டம்ளரில் வந்து ஒரு நன்னாரி சர்பத்து வந்து ஒரு 4 மூடி ஊற்றிக்கிட்டு அது கூட வந்து ஊற வச்ச சப்ஜா விதை அது தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. கூடவே வந்து எலுமிச்சம்பழம் ஆஃப். இந்த எலுமிச்சம்பழத்தோட விதையை வந்து அதில் உழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்ணுறாங்கன்னா, ஒரு வடிகட்டி மூலமாக வந்து அப்படியே புழிஞ்சு விட்டுக்கிறாங்க. அப்போ தான் இந்த டம்ளரில் வந்து எலுமிச்சம்பழ விதை உள்ளே ஒழுகாது. ஸ்பூனில் நல்லா கலக்கிட்டு சோடா எடுத்துக்கிறாங்க. டம்ளர் மூழ்கிற அளவுக்கு வந்து சோடா ஊற்றிட்டு ஸ்பூனில் கலக்கிட்டு அப்படியே கொடுத்தாங்க. அப்பா, இந்த ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு நன்னாரி சோடா அந்த கிராமத்தில் சாப்பிட்டதுக்கு நல்லா செரிமானமும் ஆகும், குடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன்.